அத்தியாயம் 51. வசீகரன் மான்வழுக்கு சுடிதார் எடுத்து கொடுத்திருந்தான். தீரன் அவளுக்கு லெஹங்கா எடுத்து கொடுத்திருந்தான். இதில் எதை போடுவதென்று தெரியாமல் தீவிரமா யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு பெரிய குழப்பமாக இருந்தது. அப்பொழுது அவள் கண்களில் பட்டது தீரன் எடுத்து கொடுத்த லெஹங்கா. இத்தனை வருடத்தில் முதல் முறை தீரன் அவளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்திருக்கிறான். அதுவும் அவள் பிறந்த நாளுக்காக. அது அவளுக்கு மிகப்பெரிய விஷயம். அதனால் அவள் தீரன் வாங்கி கொடுத்த அந்த லெஹங்காவையே போட்டுக்கொண்டாள். பார்ட்டியில் அவளின் நண்பர்கள் கூட்டத்துடன் அவளின் சீனியர்ஸும் இருந்தார்கள். காலேஜ் முடிந்து விட்டதல்லவே, அதனால் அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த பார்ட்டிக்கு அத்தனை பேரும் வந்துவிட்டார்கள், மான்வழியும் மோனியும் தவிர. வசீகரன் ஒரு மாதிரி கள்ள சிரிப்புடன் அடிக்கடி அவன் பேண்ட் பாக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டிருந்ததை அவன் நண்பர்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். மாப்பி, என்னடா நாங்களும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கோம், அடிக்கடி பேண்ட் பாக்கெட்டை தொட்டு பார்த்துட்டு இருக்கியே, என்ன விஷயம், கொஞ்சம் காமி என்று அவன் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாக்கெட் உள்ளே கையை விட்டு அந்த கிஃப்டை எடுத்து தூக்கி போட்டு பிடித்தார்கள். வசீகரன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிவிட்டான். டே, மரியாதையா கொடுங்க, இது ரொம்ப முக்கியமானது. அப்படி என்ன முக்கியமானது? உள்ள என்ன இருக்கு? நீ அதை சொல்லனா நாங்க அதை தரமாட்டோம். சரி சொல்றேன், அதுக்கு முதல்ல அதை கொடுங்க என்று கோபம் கொள்ளாத வசீகரன் கூட கோபம் கண்டதை கண்டு அவர்கள் அந்த கிஃப்டை கொடுத்தார்கள். இப்ப என்ன, இதுல என்ன இருக்குன்னு தெரியணுமா? இதுல ரிங் இருக்கு. நான் இன்னைக்கு வெளிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். இதழெங்கும் புன்னகையுடன் சொன்னான். ஓஹோ! இதை கேட்டு அவன் நண்பர்கள் பட்டாலும் கூச்சல் போட்டார்கள். அடே, சத்தம் போடாதீங்க, யாருக்கும் தெரியாது. நீங்க பாட்டுக்கு சத்தம் போட்டு இப்பவே சொல்லிடாதீங்க. அது சர்ப்ரைஸ், அதனால அடக்கி வாசிங்க. நானே இன்னும் வெளி வரலன்னு டென்ஷன்ல இருக்கேன் என்று வசீகரன் முகத்தில் சோகம் நிழல் ஆடியது. டே மாப்பி, சோக கீதம் பாடினது போதும், இப்ப நல்ல காதல் கீதம் பாடு. அங்க பாரு, உன் ஆள் வந்தாச்சு என்று அவன் நண்பன் சொன்னதை கேட்டு வசீகரன் கண்கள் அந்த மின்னலை விட வேகமாக அந்த வாசல் பக்கம் திரும்பியது. எப்படியும் அவள் தான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டு வருவாள் என்று அவன் பலத்த எதிர்பார்ப்புடன் பார்த்த அதே சமயம் அவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி தனிமையில் அமர்ந்திருந்த தீரனும் திரும்பி பார்த்தான். இருவரின் விழிகளும் ஒரு சேர மான்வழியை நோக்கியது. முதல் முறை தாவணி அணிந்ததால் ஏற்பட்ட வெட்கமா, இல்லை அதை தூக்க முடியாமல் தூக்கி வந்த அசதியா என தெரியவில்லை. கொஞ்சம் தயக்கமாகவே அந்த இடத்திற்கு சிறு தயக்கத்துடன் நடந்து வந்தவளின் மீதுதான் அங்கிருந்த மொத்த நபரின் பார்வையும் இருந்தது. இதுவரை எந்த ஒரு ஒப்பனையும் செய்து கொள்ளாதவளை இன்று மோனிதான் டார்ச்சர் செய்து கண்களில் மை தீட்டி உதட்டில் சாயம் பூசி இன்னும் கொஞ்சம் பட்டிட்டிங்கர் செய்து அழைத்து வந்தாள். பர்த்டே கேர்ள் அல்லவா, அதனால்தான். கண்களில் தீட்டியிருந்த மை இன்னும் அவள் கண்களை பெரிதாய் காட்ட சிவந்த இதழ்களில் இன்னும் சிவப்பு சாயம் சிவப்பேறி பார்ப்பவர்களை பித்தம் கொள்ள வைத்தது. தனியே வர்ணித்து சொல்வதை விட மொத்தமாய் சொல்ல வேண்டுமெனில் அந்த நொடி அவளை விட பெரிய அழகி இந்த உலகில் இருக்க முடியாதோ என்று தோன்ற வைத்து விட்டாள். வசீகரன் கொடுத்த ஆடையை அவள் அணிந்து வரவில்லை என்ற மனக்கசப்பு இருந்தாலும் அதையெல்லாம் விரட்டி அடிக்கும்படி அழகு ஓவியமாக வந்து நின்றவளை கண்டு அவன் கண்களை கூட அவனால் இமைக்க முடியவில்லை என்பதே உண்மை. வாவ், வாட் அ கார்ஜியஸ்! அந்த பக்கம் ஒருவன் சொல்வது வசீகரனுக்கு கேட்டது, தீரனுக்கும் கேட்டது. மான்வழி வசீகரன் அருகே வந்து நின்றாள். வசீகரன் மட்டும் அல்ல, அங்கிருந்த அத்தனை பேரும் சேர்ந்து அவளுக்கு விஷ் பண்ணி கேக் வெட்டினார்கள். அழகா இருக்க விழி, ரகசியமாய் சொன்னான் வசீகரன். அதை கேட்டு மான்வழி முகத்தில் சிறு வெட்க புன்னகை எட்டி பார்த்தது. அவர்களுக்கு நடுவே மான்வழி கண்கள் தீரனையும் தேடியது. ஆனால் அவனோ அந்த கூட்டத்தை விட்டு சற்று தள்ளி அமர்ந்து ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்தான். ஏ மான், கையில என்னடி? விக்கி கேட்கும் பொழுதுதான் மற்றவர்கள் கூட அதை கவனித்தார்கள். அவள் கைகளில் சிறு கீறல் இருந்தது. வேற ஒன்னும் இல்ல, வர வழியில ஒரு கார்காரன் ஓவர் ஸ்பீட்ல வந்து நாங்க வந்து ஸ்கூட்டியை இடிச்சிட்டான். ஆனா நல்ல வேலை, நாங்க மண்ணுல விழுந்துட்டோம். புறம்போக்கு, அந்த வண்டி நம்பரை நோட் பண்றதுக்கு முன்னாடி வண்டி வேகமா போயிடுச்சு. மோனி கொஞ்சம் எரிச்சலுடன் சொன்னாள். வலிக்குதா விழி? அக்கறையாக கேட்டான் வசி. இல்ல சீனியர், சின்ன காயந்தான். மச்சி, இப்பதான் சரியான நேரம், ப்ரப்போஸ் பண்ணுடா என்று வசீகரன் நண்பர்கள் அவனை நச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் வசீகரனுக்கு இவ்வளவு நேரம் இருந்த தைரியம் இப்போது இல்லை. இருங்கடா என்று அவனும் அதுக்குத்தான் நீண்ட நேரமாய் முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஒட்டுமொத்த தைரியத்தை கூட்டி வசீகரன் அந்த ரிங்கை எடுத்து மான்வழியை தேடினான். ஆனால் மானோ அப்பொழுதுதான் தீரனுக்கு கேக் கொடுக்க அவனை தேடி சென்றாள். தீரன் அமைதியாக அமர்ந்திருந்தான். என்ன சார், எல்லாரும் விஷ் பண்ணாங்க, ஆனா நீங்க எதுவும் சொல்லல. வேலைக்காரிக்கு எதுக்கு பர்த்டே பார்ட்டி? இதைதானே சொல்ல போறீங்க என்று அவன் பேசும் முன் அவனைப் போலவே மான்வழி பேசி காட்ட தீரன் இதழில் சிறு புன்னகை எட்டி பார்த்தது. ஐயோ, சிரிச்சிட்டீங்க. அப்ப இன்னைக்கு மழை வெளுத்து வாங்க போகுது. சரி, கேக் எடுத்துக்கோங்க. வேணாம், நான் கேக் சாப்பிட மாட்டேன். ஓ, அப்ப வேற என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவியா? என்ன வேணும் சொல்லுங்க, அவள் விளையாட்டாக கேட்டாள். நீ தாண்டி வேணும், தருவியா? என்ன என்ன சொன்னீங்க?
அவள் கேட்டது உண்மைதானா என்று அவளுக்கு குழப்பமாக இருந்தது. ஹே டெடி, நான் உன்னை லவ் பண்றேன். டு யூ லவ் வித் மீ? மான்விழியோ தீரன் சொன்னதை கேட்டு அப்படியே ஒரு நொடி ஸ்டக் ஆகி போனாள். ஒரு மாதிரி கண்களை தேய்த்து கொண்டவள் தலையை ஆட்டி தீரனை பார்த்தாள். இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? புரியாமல் கேட்டான் தீரன். ஏதோ லவ் என்றால் திக்கி திணறி. என்ன லவ்? தீரன் அவளை கேள்வியாக பார்த்தான். இல்ல, நான் கேக் கொடுத்தேன். அப்ப வேணான்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னீங்களே. அவள் கொஞ்சம் குழப்பமாக கேட்டாள். என்ன உளறிட்டு இருக்க? நீ கொடுத்த கேக்க தானே சாப்பிட்டு இருக்க, பாரு என்று அந்த கேக்கை காட்டினான் தீரன். ஐயோ, அப்ப நான் தான் என்னமோ எல்லாம் யோசிக்கிறேனா? ஆத்தி, என்னது இப்படியெல்லாம் தோணுது? அதுவும் திடீர்னு என் மூளைக்கு என்னாச்சு? அவள் நகத்தை கடித்துக் கொள்ளும் சமயம் திடீரென்று அந்த பக்கம் சென்ற ஒருவன் தெரியாமல் மான்வழி மீது அவன் கையில் வைத்திருந்த மதுவை ஊற்றிவிட்டான். இதை கண்டு சொல்லென்று கோபம் வந்த தீரன் அவன் சட்டையை பிடித்தான். டேய், கண்ணு தெரியாதா? அத்தனை கோபம் வந்தது தீரனுக்கு. ஐயோ, அவரை விடுங்க, அவர் மேல தப்பு இல்ல, தெரியாமதான் ஊத்திடுச்சு, விடுங்க என்று தீரன் கையை பிடித்து விலக்கி விட்டாள் மான். இருந்த போதும் தீரன் அவனை இன்னும் முறைத்து கொண்டிருந்தான். அவர் மேல தப்பில்ல, விடுங்க. சரி, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன் என்று மான்விழி ரெஸ்ட் ரூம் பக்கம் செல்ல அவன் பின்னே சென்றான் தீரன். நீங்க எதுக்கு என் பின்னாடி வரீங்க? ஹலோ மேடம், நான் ஒன்னும் உன் செக்யூரிட்டியா வரல. என் ட்ரெஸ்ல நீ கொடுத்த கேக் விழுந்துருச்சு பாரு, அதை கிளீன் பண்ணும் என்றபடி இருவரும் அந்த வாஷ்ரூம் சென்று அந்த ட்ரெஸ்ஸை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். தீரன் அவன் ட்ரெஸ்ஸில் இருந்து அந்த கேக்கை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது யதார்த்தமாக திரும்பியவனின் கண்களில் அவளின் விலகிய தாவணிக்கு நடுவே இருந்த மெல்லிடை கண்களில் பட அவன் பட்டென்று பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். என்று தலையை சிலுப்பிக் கொண்ட போதும் அவனையும் தாண்டி அவன் பார்வை மறுபடியும் அவள் பக்கம் திரும்பியது. அவன் வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் அவளை பார்த்த நொடி தோன்றியது அவள் அழகுகளின் உச்சம் என்று. ஒரு மாதிரி அவளுக்கே தெரியாதபடி அவன் விழிகள் மட்டும் அவள் தலை முதல் கால் வரை அவளை எடை போட்டது. அப்பொழுது யதார்த்தமாக திரும்பிய மான்வழி கண்களில் அந்த காட்சி பட்டது. தீரன் அடிக்கடி அவளை பார்ப்பதை கவனித்தாள். அதுவும் அவள் பார்க்காத போது மட்டுமே அவளை பார்த்தான். இந்த முறை தீரன் திரும்பி பார்க்கும்போது வசமாக அவனை பார்த்து விட்டாள் மான்வழி. கிளீன் பண்ண வந்தேன்னு சொன்னீங்க, வாஷ் பேஷன் முன்னாடி தானே இருக்கு, ஆனா நீங்க எதுக்கு என் பக்கம் பாக்குறீங்க? வந்து நான் ஒன்னும் பாக்கலையே, நான் போறேன் என்று 2 எட்டு எடுத்து வைத்தவன் கையை பிடித்தாள் மான்வழி. பொய் சொல்லாதீங்க, நீங்க பாத்தீங்க. அத நான் பார்த்தேன். நான் பாக்கல. இல்ல, நீங்க பாத்தீங்க. நான் பாக்கலடி. நீங்க பாத்தீங்க. அவள் அடித்து சொல்ல இவ்வளவு நேரம் திரும்பி நின்றவன் பட்டென்று மான்வழி பக்கம் திரும்பினான். கைய விடுடி. முடியாது, உண்மையை ஒத்துக்கோங்க. விட போறியா இல்லையா? முடியாது என்றவள் சொல்லி முடிக்கவில்லை. அதற்கு மேல் பொறுமை இல்லாதவன் அவனின் கையை பிடித்திருந்த அவள் கையை பிடித்து சுழற்றி அப்படியே அங்கிருந்த சுவற்றில் அணைத்து அவள் 2 கைகளையும் மேலே தூக்கி அவனின் ஒற்றை கையில் பிடித்து இன்னொரு கையால் அவள் மெல்லிடையை இறுக்கி பிடித்து தன்னுடன் அணைத்தான். அவன் சூடான மூச்சு காற்று அவள் முகத்தில் படும்படி நெருக்கமாக நின்று அவள் கண்களை பார்த்தான். மான்விழியோ என்ன நடக்கிறது என்று யூகிக்கும் முன் அவளின் இதழ்களை கவ்வினான் தீரன். இதை மான்விழி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவள் அப்படியே அதிர்ந்து போய் நிற்க அவனோ அவள் இதழ்களை மென்று திங்க துவங்கியிருந்தான். அத்தியாயம் 52. மான்விழியின் இதழை வன்மையாக சிறை கொண்டான் தீரன். அவளுக்கு என்ன நடந்தது என்று உணர்ந்து கொள்ளவே சில நொடிகள் ஆனதும் அவள் பட்டென்று கண்களை திறந்து பார்க்க இப்பொழுது அவள் முன்பு யாரும் இல்லை. அவள் சுற்றி முற்றிலும் பார்த்தாள். ஆனால் தீரன் அங்கு இல்லை. அந்த கண்ணாடியில் அவள் இதழை வருடி பார்த்தாள். அதுவோ சிவந்துதான் இருந்தது. கடவுளே, இப்ப என்ன நடந்தது? இது உண்மைதானா? ஆனா அவர் இங்க இல்ல. உண்மையாவே அவர் என்ன கிஸ் பண்ணிட்டாரா? இல்ல நான் தான் அப்படி கற்பனை பண்ணிக்கிறேனா என்று குழம்பி போயிருந்தவளை தேடி மோனிய வந்து விட்டாள். ஏ மானே, இங்க என்னடி பண்ற? அங்க பார்ட்டியே உனக்காக தான் நடக்குது. ஆனா நீ என்னன்னா கண்ணாடி முன்னாடி வந்து கதைக்களி ஆடிட்டு இருக்க. சரி வா வா என்று அவளின் கையை பிடித்து இழுத்து போனாள். மான்விழி கண்கள் ஒரு மாதிரி பதட்டமாக தீரனை தேடியது. ஆனால் அவனோ எதுவும் தெரியாதவன் போல அமைதியாக ஒரு திசையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். என்ன எதுவும் நடக்காத மாதிரி உட்கார்ந்திருக்காரு? அப்போ உண்மையாவே எதுவும் நடக்கலையா? ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு? என்னமோ எல்லாம் நினைச்சு கற்பனை பண்ணிக்கிறேனே. போச்சு போச்சு என்று அவளுக்குள்ளே புலம்பிக் கொண்டாள். மச்சி, அவ வந்துட்டா, இப்போவாது ப்ரப்போஸ் பண்ணடா என்று வசீகரன் நண்பர்கள் சொன்னார்கள். ஆனால் அவனுக்குத்தான் ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது. அந்த 3 வார்த்தையை சொல்வதற்கு அவனுக்கு பெரும் பாடாக இருந்தது. ஒரு தைரியத்துடன் அவன் மான்வழியிடம் ப்ரப்போஸ் பண்ணலாம் என்று போகும் சமயம் டிஜே பாடலை ஓடவிட்டான் சத்தமாக. அத்தனை பேரும் பாடலை கேட்டு ஆடத் துவங்கினார்கள். இதில் எங்கிருந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணுவது? ஏ மானே, வாடி 2 ஓட்கா போடலாம்
என்றபடி அவள் கையை பிடித்து இழுத்து சென்று அத்தனை பேரும் குடிக்க, ஆனால் மான்விழி மட்டும் ஜூஸ் குடித்தாள். அவளுக்குள் ஏதோ ஒரு தயக்கம். உண்மையில் இது நடந்ததா இல்லை இதெல்லாம் கற்பனையா என்பது அவளுக்கு புரியவில்லை. அந்த குழப்பத்துடனே அதை எண்ணியபடியே அங்கிருந்த ஜூஸை எடுத்து குடித்தாள். ஆனால் அதில் யாரோ சிலர் அவளுக்கே தெரியாமல் மதுவை கலந்து விட்டார்கள். என்ன மோனி, ஜூஸ் வித்தியாசமா இருக்கு என்று முகத்தை சுளித்தபடி கேட்டாள் மான். அட, ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிதான் இருக்கும் குடி என்று மோனி அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அவள் குடிப்பதில் கவனமாக இருந்தாள். மானுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடித்து போகவே அவள் நிலை தடுமாறும் அளவுக்கு குடித்து விட்டாள். ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றி கொண்டு வந்தது. இன்னொரு பக்கம் பாடல் ஓடிக்கொண்டிருந்ததால் அங்கிருந்த அத்தனை பேரும் ஆடிக்கொண்டிருக்க வசி வந்து மான்விழியிடம் கையை நீட்டினான். என் கூட டான்ஸ் ஆட வருவியா என்று கையை நீட்டினான் சிறு புன்னகையுடன். மான்விழி ஒரு தினசாக சிரித்தாள். ஹோ எஸ் என்றவள் அவன் கையை பிடித்து ஆட போனாள். இதையெல்லாம் சற்று தள்ளி அமர்ந்திருந்த தீரன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். மான்விழிக்கு நிதானம் இல்லை. அந்த முந்தானையை எடுத்து இடுப்பில் சொருவி, அந்த பாவடை எடுத்து இடுப்பில் சொருவி ஏதோ அட்ராசிட்டி செய்து கொண்டிருந்தாள். இவ்விழி என்ன பண்ற என்று வசியும் அவளுக்கு அட்ஜஸ்ட் செய்துவிட பார்த்தான். ஆனால் அவள் எங்கே கேட்டாள். உதட்டை புதுக்கி அவள் இஷ்டத்துக்கு ஆடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த பக்கம் இருந்த சிலர் அவளை வேறு மாதிரியாக பார்த்து தேவையில்லாத சில வார்த்தைகளை சொன்னார்கள். சும்மா செக்ஸியா இருக்கா என்றபடி ஒருத்தன் மான்விழி மீது வேண்டுமென்றே இடித்துவிட, இதில் நிலை தடுமாறி கீழே விழப்போனவளை தாங்கி பிடித்தான் வசி. ஏய் பொறுக்கி என்று தன்னையும் மீறி கத்தினாள் மான்விழி. யாரடி பொறுக்கி? பொறுக்கி என்ன பண்ணுவான்னு தெரியுமா என்று அவன் மான்விழி மீது தவறான நோக்கத்தோடு கையை வைக்க போக டப்பென்ற சத்தத்துடன் 4 அடி தள்ளி போய் விழுந்தான் அவன். ஒரு நொடி அங்கே பலத்த அமைதி. என்ன நடந்தது என்று அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க கையை முறுக்கியபடி நின்று கொண்டிருந்தான் தீரன். அவன் கண்களில் அனல் தெரித்தது. ஏய், யார் மேலடா கைய வச்ச என்று இருவன் தீரனை நோக்கி ஓடிவர, அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு காலை மடக்கி ஒரு கையால் ஒருத்தன் கழுத்தை பிடித்து திருப்பி இன்னொருத்தனை எட்டி உதைத்தான். ஹே, சூப்பர் சூப்பர், அவன அடி அடி என்று சிறுபிள்ளை போல கையை தட்டி சிரித்தாள் மான்விழி. இப்படி அந்த பக்கம் ஓடி வந்த ஒவ்வொருத்தரையும் அடித்து ஒவ்வொரு பக்கம் பறக்க விட்டவன் கடைசியாக ஒருத்தன் மான்விழி நோக்கி ஓடிவர பட்டென்று மான்விழியின் கையை பிடித்து இழுத்து தன்னருகே வைத்துக் கொண்டவன் அவனையும் அடித்து பறக்க விட அங்கிருந்த நிசப்தமான நிலை முற்றிலும் மாறியது. அவர்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் அங்கு நடந்தது ஒன்று. இதில் மான்விழி வேறு அதிகமாக குடித்ததால் ஒரு மாதிரி சிறுபிள்ளையை போல நடந்து கொண்டாள். அதனால் வீட்டுக்கு கிளம்புவதுதான் சரியென்று வசீகரன் மான்விழியின் கையை பிடிக்க போன சமயம் பட்டென்று அவளை கைகளில் ஏந்தி கொண்டு அந்த காரை நோக்கி நடக்க துவங்கினான் தீரன். அவனுக்கு சான்ஸே கொடுக்கவில்லை அவன். என்ன மச்சி, ஓ ஆள என்னமோ அவன் ஆளு மாதிரி தூக்கிட்டு போறான், நீயும் பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிற? உடன் இருந்தவர்கள் வசீகரனை ஏற்றிவிட்டார்கள். வசீகரன் பதில் எதுவும் சொல்லாமல் அவன் கையில் வைத்திருந்த கண்ணாடி கிளாஸை தூக்கி எறிந்துவிட்டு கோபமாக அந்த இடத்திலிருந்து வெளியேறினான். இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவே போதையாகி விக்கி, டேவிட், மோனி மூவரும் மட்டையாகி உறங்கியே விட்டார்கள். ஏய், யாருடா நீ? என்ன எங்க கூட்டிட்டு போற? என்ன கடத்திட்டு போய் ரேப் பண்ண போறியா? பழைய படத்துல வர மாதிரி என்று வாய் ஓயாமல் எதுவோ எல்லாம் பேசிக்கொண்டே வந்தாள் மான்விழி. தீரன் பதில் எதுவும் பேசாமல் அவளுக்கு சீட் பெல்ட் போட்டுவிட்டு காரை வேகம் எடுத்து ஓட்டிக் கொண்டிருந்தான். ஏய், நிறுத்துடா திருட்டு ராஸ்கோல், வண்டியை நிறுத்து, எனக்கு தெரியும் நீ திருடன்தான் என்று தீரனை அவன் ஷோல்டரில் அடித்தாள். அவனுக்கு அவள் அடிப்பதெல்லாம் ஏதோ எறும்பு கடிப்பது போலதான் இருந்தது. அவளை கண்டு கொள்ளவே இல்லை அவன். எத்தனை வேகத்தில் வண்டியை ஓட்டி வந்தானோ தெரியவில்லை. வண்டியை வீட்டு வாசலில் நிறுத்தியவன் வீட்டில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின்பே அவளை அப்படியே கைகளில் ஏந்தி கொண்டு மாடி நோக்கி நடந்தான். அவள் இருக்கும் நிலைமைக்கு நிச்சயம் அவளை தனியே விட முடியாது. எங்காவது ஓடி போனாலும் ஆச்சரியம் இல்லை. டேய் விடுடா, என்ன? ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, என்ன ரேப் பண்ண பாக்குறான், ஹெல்ப் ஹெல்ப் என்று கத்த துவங்கிவிட்டாள் மான்விழி. ஷோ, நிறுத்தடி என்றவன் அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து அவசரமாக லிப்ட் வழியாக அவன் ரூம் வந்தடையும் நேரம் யாரோ அந்த பக்கம் கிராஸ் ஆகி சென்றதை கவனித்து விட்டவன் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து ஏதோ ஒரு அறையில் ஒளிந்து அவள் வாயை பொத்தினான். எதையோ முணங்கி கொண்டிருந்தாள். பின் கொஞ்ச நேரம் சென்றதும் எப்படியோ அவளை ரூமுக்குள் கொண்டு வந்து சேர்த்து ஒரு பெருமூச்சு விட்டவன் நெஞ்சிலே கடித்து வைத்து விட்டாள் மான்விழி. ஆ! ஒரு வேகத்தில் கத்தியவன் குனிந்து பார்க்க சிறுபிள்ளை போல சிரித்து வைத்தாள் மான்விழி. நீ என்ன ரேப் தானே பண்ண போற? நான் உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? இருடா வார, உன்னை என்ன பண்றேன் பாரு என்று அவள் பக்கத்தில் இருந்த ஜாடி எடுப்பதற்கு நகரும் வேளை அவள் பாவடையில் காலை வைத்து கீழே விழ போனவளை அப்படியே தாங்கி இடையோடு சேர்த்தனைத்தான் தீரன்.
அவள் அப்படியும் நிற்கவில்லை. அந்த பக்கம் இருந்த கத்தியை எடுப்பதற்கு நகர்ந்தாள். தீரன் திடீரென்று மான்வெளியின் கையை பிடித்தெழுக்க அதை எதிர்பாராதவள் அவன் மார்பில் வந்து முட்டி நின்றாள். மான்வெளியோ முற்றிலும் குடித்திருந்ததால் கண்கள் சொருகியது. ஏய் டார்லிங் என்று உளறி கொண்டிருந்தவள் மெல்ல நிமிர்ந்து தன்னை தாங்கி பிடித்தவனை பார்த்தாள். பின் என்ன நினைத்தாலோ மெல்ல அவள் கால்கள் இரண்டையும் ஊன்றி எக்கி பட்டென தீரனின் இதழில் நச்சென்று ஒரு முத்தத்தை வைத்து விட்டாள். அவள் நிதானமாக இல்லாத போதும் அவள் கொடுத்த இதழ் முத்தத்தை தீரன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதிலும் மான்விழி இன்னும் அவன் கழுத்தை சுற்றி கையை போட்டு எக்கி நின்றவள் இன்னும் ஒரு முத்தத்தை வைத்து விலகலாம் என்று நினைக்கும் பொழுது இந்த முறை அவள் மெல்லிடையை இறுக்க பிடித்து தன்னுடன் சேர்த்து அணைத்த தீரன் அவள் இதழ்களை கவ்வி முத்தமிட துவங்கினான். நான் என்று கர்வம் கொண்டவன் அவள் அருகே பித்தம் கொள்கிறேன். பெண் என்றால் விலகி நின்றவன் அவள் வாசம் கண்டு சுவாசம் மறக்கிறேன். அந்த முத்தமிழும் மறந்து போகுதே. ஒரு முத்தத்திற்கு மனம் ஏங்கி நிற்குதே. அத்தியாயம் 53. அந்த அதிகாலையில் சூரிய ஒளி கண்ணில் பட மெல்ல கண்வழித்தான் தீரன். இருவரின் இதழ் முத்தத்திற்கு பிறகு அப்படியே அவன் கைகளில் பூக்குவியலாக உறங்கி விழுந்தாள் மான்விழி. அவளை கைகளில் ஏந்தி கொண்டு போய் அவள் மெத்தையில் படுக்க வைத்தவன் அந்த சோஃபாவில் படுத்து அவளை பார்த்தபடி உறங்கி போனான். இப்பொழுது உறக்கம் விட்டு கண் விழித்தவன் அந்த மெத்தையை பார்த்தான். எப்படியும் விழி இன்னும் உறக்கத்தில்தான் இருப்பாள் என்று. ஆனால் அங்கே விழியை காணவில்லை. எங்கே போனா இவ என்று குழப்பமாக அந்த சோஃபாவிலிருந்து கண் விழித்தவன் அந்த வாஷ்பேஷன் சென்று அந்த கண்ணாடியை பார்த்தபடி அவன் முகத்தில் தண்ணீரை அடித்து முகத்தை கழுவினான். அவன் தண்ணீர் படிந்த முகத்தில் அவன் கருத்த இதழ்களை மெல்ல வருடி கொண்டவனுக்கு இரவு இருவரும் முத்தமிட்ட காட்சி ஞாபகம் வர அவன் இதழில் அழகான சிறு புன்னகை கேட்டு எட்டி பார்த்தது. இப்பொழுது அவன் மனம் தேடியதென்னவோ மான்வெளியைத்தான். அதனால் டவல் கொண்டு முகத்தை துடைத்தவன் அந்த லிப்ட் வழியாக இறங்கி வந்து மான்வெளியை தேடினான். ஆனால் மான்வெளி அங்கு இல்லை. இவ்ளோ சீக்கிரம் எங்க போனா என்று சந்தேகமாய் அங்கு வேலை செய்யும் வேலைக்காரர்களிடம் எங்கே அவள் என்று விசாரித்தான். தம்பி, நாங்களும் அவளைதான் தேடிட்டு இருக்கோம். எப்பவுமே காலையில எழுந்து எல்லா வேலையும் செஞ்சிருவா. ஆனா இன்னைக்கு என்னன்னா இன்னும் காணோம் என்று அவர்களும் அவளை குறை சொல்லிவிட்டு போக தீரன் புருவம் யோசனையாக விரிந்தது. டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கொண்டவன் அவளை அவர்கள் போன இடமெல்லாம் தேடி பார்த்து ஓய்ந்தவன் வேறு வழி இல்லாமல் வசீகரனுக்கு தொடர்பு கொண்டான். அவ உன்னை பார்க்க வந்தாளா? தீரன் திடீரென்று இப்படி கேட்டதும் உறங்கிக் கொண்டிருந்த வசீகரன் பதட்டமாக எழுந்து அமர்ந்தான். விழியா? இல்லையே, நைட்டு நீதானே அவளை கூட்டிட்டு போன. அவளை காணுமா என்ன? அவ மேல இருக்க கோபத்துல அவளை ஏதாவது பண்ணிட்டியா? சற்று கோபமாக கேட்டான். நான் எதுவும் பண்ணல, அவளை வீட்டுல காணோம். வசீகரன் அவசரமாக முகத்தை கழுவி வெளியே வந்தவன் அவன் வண்டியை எடுத்தான். நானும் தேடி பாக்குறேன், ஆனா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என கோபமாக சொல்லிவிட்டு போனை வைத்த வசீகரன் இன்னொரு பக்கம் மான்வெளியை தேடிக் கொண்டிருந்தான். தீரன் மான்வெளியை தேடி தேடி ஓய்ந்து போனவன் அந்த பீச் அருகே வந்து அவள் பெயரை சொல்லி கத்தியவன் அப்படியே அந்த மணலில் மண்டியிட்டு அமர்ந்து கண்களை மூடினான். அப்பொழுது அவன் சிந்தையில் ஒருவர் முகம் ஞாபகம் வந்தது. அடுத்த நொடி அவன் வண்டியை அதிவேகத்தில் ஓட்டிக்கொண்டு சென்றவன் அந்த 15 மாடி கண்ணாடி பில்டிங் முன் வண்டியை நிறுத்திவிட்டு வேக எட்டுகளுடன் அந்த கம்பெனி உள்ளே நடந்தான். தீரனை அங்கிருந்த செக்யூரிட்டி யாரும் தடுக்கவில்லை. எப்படி தடுப்பார்கள்? அது அவர்களின் கம்பெனி தானே. தீரன் குடும்பத்துக்கு கம்பெனி, ஹாஸ்பிட்டல், தியேட்டர், ஹோட்டல், மண்டபம், புரொடக்ஷன் கம்பெனி என்று எக்கச்சக்க பிசினஸ் உண்டு. அத்தனையும் அவன் தாத்தா கஷ்டப்பட்டு உருவாக்கிய சமஸ்தானம். தீரன் முகமெங்கும் கோபமுடன் டப் டப் என்ற காலடி சத்தத்துடன் நடந்து வந்தவன் அந்த மீட்டிங் ஹால் உள்ளே வந்து நின்றான். அங்கு ஏற்கனவே ஏதோ முக்கியமான மீட்டிங் நடந்து கொண்டிருக்க அவன் தந்தை ராகவேந்திரன் மகனை திரும்பி பார்த்தார். முடியெல்லாம் கலைந்து முகமெங்கும் கரிப்பூசினார் போல வேர்க்க விறுவிறுக்க வந்து நின்றவனை கண்டு ராகவேந்திரன் இதழ் ஒரு மாதிரி வளைந்தது. அங்கு மீட்டிங் ஹாலில் இருந்தவர்களை எல்லாம் மீட்டிங் கேன்சல் என்று வெளியே போக சொன்னவர் அங்கிருந்த பெரிய ரொட்டேட் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தார் திமிராக. அப்புறம் வாங்க மிஸ்டர் த கிரேட் அதிதீரன், என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்றார் ஒரு நக்கல் பார்வையுடன். மான்வெளி எங்க? அவன் கேட்டது அந்த ஒரு வார்த்தையைத்தான். எங்கனா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? அவ எங்க போனாலோ யார் கூட போனாலோ என்று அவர் சொல்லி முடிக்கவில்லை. அடுத்த நொடி அங்கிருந்து சேரை தூக்கி அந்த கண்ணாடி மேசை மீது ருத்ரம் தெறிக்க வீசினான் தீரன். அந்த கண்ணாடி மேசை உடைந்து நொறுங்கியது சிலுசில்லாக. வேணா, இன்னொரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. எனக்கு தெரியும், அவளை நீங்க தான் தூக்கிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, அவ எங்க? ராகவேந்திரன் முகத்தில் இப்பொழுது ஒரு சிரிப்பு சத்தம் அந்த அறை எங்கும் எதிரொலித்தது. அவளை ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு அவ்வளோ கோவம் வருதா? சரி, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? அவ எங்க இருக்கான்னு தெரியணுமா என்று ராகவேந்திரன் அங்கிருந்த LED டிவியை ஆன் பண்ணிவிட அதில் ஒரு சேரில் கட்டி போட்டு வைக்கப்பட்டிருந்தாள் மான்வெளி.
அவளை அப்படி கண்டதும் பதறி போன தீரன் கொஞ்சம் கோபமாக தன் தந்தையை திரும்பி பார்த்தான். டாட், அவளை விடுங்க. எதுக்கு அவளை கடத்தி வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் டாட், அவ எதுவும் பண்ணல. அவளை விடுங்க, கோபமாக சொன்னான். எதுவும் பண்ணலையா? இத்தனை கோடி பிசினஸ்க்கு சொந்தக்காரனான என் ஒத்த பையனா வளைச்சு போட பாக்குறாளே, அது தப்பு இல்லையா? ஒரு மாதிரி நக்கல் தொனியில் கேட்டவரை கண்டு அவன் கண்கள் இரண்டும் கோபத்தில் சிவந்தது. அவன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் அவளை நெருங்கி போனேன். ஆமாமா, நீதான் அவளை நெருங்கி போற. ஆனா அதுக்கான தண்டனை அவளுக்கு தான் கிடைக்கும்னு மறந்துட்டியா? உனக்கு பழசெல்லாம் மறந்து போயிருச்சு போலயே. ஆனா நான் என் பையனுக்கு இதுக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா மறுபடியும் அவன் அதே தப்பு பண்ணும்போது நான் என்ன செய்வேன்னு காட்ட வேணாமா? என்றார் ஒருவித வில்லத்தனமான சிரிப்புடன். தீரனின் கண்களில் அத்தனை கோபம் இருந்தது. ஆனாலும் அவனால் அவரை எதுவும் செய்ய முடியாத நிலை. இதற்கு முன்பு நடந்ததெல்லாம் அவன் முன் கிளாஷ் போல வந்து சென்றது. பெரிய பெரிய பணக்கார குழந்தைகள் போலத்தான் தீரனும். என்னதான் அவனுக்கு ஆடம்பர வாழ்க்கை கிடைத்தாலும் அவன் எதிர்பார்த்ததெல்லாம் அன்பு, பாசம், கேரிங் மட்டுமே. அந்த சின்ன வயதில் கூட அவனை விட்டுவிட்டு அவன் அன்னை ராஜேஸ்வரி பிசினஸ் பார்க்க சென்று விடுவார். சுற்றியிருந்ததெல்லாம் சொந்தம் என்ற பெயரில் விஷ பாம்புகள்தான். பல நாள் பாசத்திற்கு ஏங்கி பசியுடன் இருந்திருக்கிறான். காய்ச்சல் வந்தால் கூட டாக்டர் வந்து ஊசி போட்டு செல்வார் தவிர அன்னை வந்தோ தந்தை வந்தோ அரவணைக்க மாட்டார்கள். அவன் ஜெயித்தாலும் தோற்றாலும் உடன் நிற்க மாட்டார்கள். அதனாலே அந்த சின்ன வயதில் தீரனுக்கு வித்தியாசமான மனநோய் வந்தது. மிருகங்களை கொன்று அதன் வேதனையை ரசிப்பது, அது அழுவதைக் கண்டு அவன் சந்தோஷப்படுவது என்று அனைத்தும் அவன் தனிமைக்காக அவனுக்குள் ஏற்பட்ட மனநோய். இதை தாமதமாகவே ராஜேஸ்வரி கண்டு கொண்டார். அதற்கு பின் அவனை கியூர் பண்ண ட்ரை பண்ணிய போது அது சரியாகவில்லை. அப்பொழுது கூட அவர்கள் அவனை கண்டு கொள்ளாமல் பிசினஸ் என செல்லும் சமயம்தான் அந்த வீட்டுக்கு வந்தாள் மான்விழி. முதலில் மான்விழியை தீரனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவளை டார்ச்சர் செய்த போதும் மற்றவர்களைப் போல அல்லாமல் அவள் மட்டும் வினோதமாய் இருந்தாள். அவன் கோபப்பட்டாலும் அவளை காயப்படுத்தினாலும் அவனுக்கு ஏதாவது என்றால் அவள் துடிப்பதை பார்த்திருக்கிறான். அவன் பலமுறை தவறு செய்த போதும் அவனுக்காக அவள் தவறை ஏற்று தண்டனை பெற்றிருக்கிறாள். அவனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஒரு பெற்றவளைப் போல உடனிருந்து பார்த்து கொள்ளுவாள். இப்படி அந்த சின்ன வயதிலே அவனுக்காக பார்த்து பார்த்து செய்த மான்விழியின் குணம் தீரனை கவர்ந்து விட்டது. அதனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பிடிக்க துவங்கியது. அவளிடம் அன்பாக நடந்து கொண்டவன் மான்விழியின் பெயரை பைத்தியக்காரனைப் போல சுவரெல்லாம் எழுதி வைத்தது மட்டுமில்லாமல் அந்த சின்ன வயதிலே அவன் மார்பிலும் பச்சை குத்தி வைத்திருந்தான். இத்தனை நாட்கள் அதை கவனிக்காத ராகவேந்திரன் இதெல்லாம் தெரிந்த போது அவரால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு மேல் மான்விழியை உயிரோடு வைத்திருக்க கூடாது என முடிவு செய்தவர் அவள் சாப்பிடும் சாப்பாட்டில் விஷத்தை கலந்தார். ஆனால் இதை பற்றி தெரிந்து கொண்ட தீரன் அவர் காலில் விழுந்து கதறினான். அப்பா, பிளீஸ் அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்கிற பிளீஸ். ராகவேந்திரன் வில்ல புன்னகை செய்தார். சரி, நான் அவளை எதுவும் பண்ணல. ஆனா நீ அவளை நெருங்கி வரக்கூடாது. அவ மேல உனக்கு எந்த விதமான எண்ணமும் வரவே கூடாது. முக்கியமா அவ சிரிப்புக்கு நீ காரணமா இருக்க கூடாது. இதுவரைக்கும் பண்ண மாதிரி அவளை காயப்படுத்து, கஷ்டப்படுத்து, அவ கண்ணீரை பார்த்து ரசி. நீ அந்த மாதிரி பண்ணா நான் அவளை உயிரோட வச்சிருப்பேன். அது வரைக்கும் அவளை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா உன் பார்வை அவ பக்கம் காதலோட திரும்பினா அந்த நிமிஷம் அவளை கொன்னுடுவேன். நீ அவளை விட்டு விலகி இருக்க வரைக்கும் தான் அவளுக்கு உயிர் இருக்கும், புரியுதா? ஏதோ அரக்கனை போல மிரட்டினார். அந்த வயதில் தீரனாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அவனை கண்காணிக்க வீட்டை சுற்றி கேமரா வைத்தார். அவன் செய்வதையெல்லாம் பார்க்க ஆள் வைத்தார். அதனாலே தீரன் வேறு வழியே இல்லாமல் மான்விழி உயிரை காப்பாற்றவே அவளை காயப்படுத்தினான். அவள் செத்து போவதை விட காயப்படுத்துவது மேல் என்று எண்ணினான். அவன் அவளை கொஞ்சம் அன்பாக நடத்த நினைத்தாலும் உடனே மான்விழியை கொல்ல திட்டம் தீட்டி விடுவார் ராகவ். கொடுமையிலும் கொடுமையான விஷயம் நமக்கு பிடித்தவர்களை, உயிருக்கு மேலாக நேசிப்பவர்களை தெரிந்தே காயப்படுத்துவதுதான். தீரனும் அதைத்தான் செய்தான். அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு முறை மான்விழி துடிக்கும் போதும் அதைவிட அதிகமாய் தீரன் துடிப்பான். இதனால்தான் தீரன் குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையானான். இத்தனை வருடம் அப்படித்தான் இருந்தான். ஆனால் நேற்று அவனையும் மீறி மான்விழியை முத்தமிட்டு விட்டான். அதை தெரிந்து கொண்ட ராகவ் உடனே ஆள் வைத்து மான்விழியை கடத்தி விட்டார் கொல்வதற்கு. அத்தியாயம் 54. அவளை விட்டுருங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் டாட், பிளீஸ். அத்தனை கோபம் இருந்த போதும் எப்பொழுதும் போல கெஞ்சினான் தீரன். சிரித்து கொண்டார் ராகவேந்திரன். என் பையன் ஒரு வேலைக்காரிய கிஸ் பண்றத பாத்துட்டு கூட நான் எப்படி அவளை உயிரோட விடுவேன்னு நினைக்கிற? அவளை சுத்தி 40 பேர் வெறி பிடிச்சவங்க மாதிரி இருக்காங்க. இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னா அவளை சீரழிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட அவனை மிரட்டுவது போல சொன்னார். வேணாம் டாட், நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். டாட், அவளை விட்டுருங்க பிளீஸ். அப்படியா? அப்படின்னா இங்க இருந்து போயிரு. அவளை விட்டு ரொம்ப தூரம் போயிரு.
அப்பதான் நான் அவளை ஒண்ணும் பண்ண மாட்டேன். டாட், அவ உயிருக்காக இதை கூட பண்ண மாட்டியா? நான் சொல்ற வரைக்கும் நீங்க வரவே கூடாது. தீரன் கண்களை மூடினான். அவன் மூடிய இமைகளின் வழி சிரித்த மான்விழியின் முகம் வந்து போனது. பின் மெல்ல கண்களை திறந்தவன் தந்தையை நேர்கொண்ட பார்வை பார்த்தான். நான் இதுக்கு மேல அவகிட்ட நெருங்க மாட்டேன். நான் அந்த நாட்டை விட்டே போறேன். நான் அவளை பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன். உன்னை நம்பலாமா? எஸ் டாட், ஐ ப்ராமிஸ் யூ. நீங்க சொல்லாம எப்பவுமே நான் வரமாட்டேன். ராகவேந்திரன் சிரித்து கொண்டார். அப்போ இந்த நிமிஷமே கிளம்பு. உனக்காக பிரைவேட் ஜெட் காத்துட்டு இருக்கு. ஏற்கனவே அத்தனையும் தயார் செய்து வைத்து விட்டார் போலும் அவர். நீங்க ஃபர்ஸ்ட் அவளை ரிலீஸ் பண்ணுங்க. அவனும் அதே நிலையில் நின்றான். என்ன தீரா, அப்பா மேல நம்பிக்கை இல்லையா? சரி இரு என்றவர் அவளை அடைத்து வைத்திருக்கும் சிலருக்கு போனை போட்டு அவளை பக்கத்தில் இருக்கும் இடத்தில் விட்டு விடும்படி சொன்னார். அவர்களும் அதே போலவே அவளை விட்டு செல்ல இப்பொழுது தீரன் கொடுத்த வாக்குப்படி அவன் ஜெட் நோக்கி நடந்தான். நடந்தபடி அவன் போனை எடுத்து வசீகரனுக்கு அழைத்தான். அவ கிடைச்சிட்டாளா? நான் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பதட்டமாக பேசினான் வசீகரன். நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்க பார்க்ல அவ மயக்கமா இருக்கா. அவளை பத்திரமா வந்து கூட்டிட்டு போ. அண்ட் அவளை பத்திரமா பாத்துக்கோ. இல்லனா உன்னை கொன்னுடுவேன். என்னை பத்தி அவ ஏதாவது கேட்டா நீ ஆன்சர் பண்ணாத. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், ஐம் சாரி என்றபடி போனை தூக்கி வீசியவன் கடைசியாக அவன் கடைவெளியோரம் எட்டி பார்த்த கண்ணீர் துளியை கட்டை விரல் கொண்டு துடைத்து கொண்டவன் கனத்த மனதுடன் அங்கிருந்து கிளம்பினான் தூரமாக. தீரன் சொன்னது போலவே வசீகரன் அவசரமாக வண்டியை எடுத்துக்கொண்டு அவன் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்க அங்கே மான்விழி ஒரு புல்தரையில் விழுந்து கிடந்தாள். விழி என்று அவள் அருகே ஓடியவன் அவளை தூக்கிக் கொண்டு அவன் வீட்டுக்கு சென்றான். நிமிடங்கள் கழித்து கண் விழித்த மான்விழி முதலில் தேடியதென்னவோ தீரனைத்தான். அவளுக்கு நடந்த எதுவும் ஞாபகம் இல்லை. அவள் இரவு தீரனை அரை தூக்கத்தில் முத்தமிட்டது மட்டும் ஞாபகம் வர அவள் இதழை தொட்டு பார்த்தவள் அந்த பக்கம் யாரோ வருவதைக் கண்டு திரும்பி பார்த்தாள். விழி, கண்ணு முழிச்சிட்டியா? உனக்குத்தான் டீ எடுத்துட்டு வந்த என்றபடி வசீகரன் சூடான டீக்கப்பை அவள் முன் நீட்டினான். மான்விழி சிறு அதிர்ச்சியுடன் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தாள். மிஸ்டர் ஜோ, இது உங்க வீடா? நான் இப்படி இங்க வந்த? சிறு அதிர்ச்சியுடன் கேட்டாள். நைட் பார்ட்டியில குடிச்சிட்டு நீ அப்படியே மட்டை ஆயிட்ட. அப்புறம் நான் தான் உன்னை என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க கூட்டிட்டு வந்தேன் என்று பொய் சொன்னான். நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஆனா என்ன என்று அவள் எதையோ சொல்ல வந்து தயங்கினாள். அவளுக்கு தீரன் தான் அவளை அழைத்து சென்றதாக ஞாபகம், அவளை முத்தமிட்டதாக ஞாபகம். என்ன, நான் தான் கூட்டிட்டு வந்தவளே? ஏன் வந்து என்றவளுக்கு குழப்பமாக இருந்தது. நீ சோர்வா இருப்ப, என்னோட ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு மாத்திக்கோ, அப்புறம் பேசலாம் என்றபடி வசீகரன் கிச்சன் நோக்கி நடந்தான். என்னது இது? அப்போ அதெல்லாம் கனவா? ஆனா ஏன் எனக்கு இப்படியெல்லாம் தோணுது? இதெல்லாம் தப்பாச்சே, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு என்றபடி மான்விழி எழுந்து குளித்து வசீகரன் கொடுத்த அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டாள். நாட் பேட் என்றாள் அந்த கண்ணாடியை பார்த்து. மான்விழி வசீகரனை தேடி வந்தாள். அவன் கிச்சனில் சின்சியராக வேலை செய்து கொண்டிருந்தான். மிஸ்டர் ஜோ, நான் உள்ள வரலாமா? தாராளமா திரும்பி பார்க்காமல் பதில் சொன்னான். ரொம்ப சின்சியரா சமைக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, உனக்காகத்தான் விழி. உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? ஏதோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. என் வாழ்க்கையில முதல் முறையா ஒருத்தங்க எனக்காக சமைக்கிறாங்க. ஆமா, வீடு பெருசா இருக்கு. இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? உங்க அம்மா அப்பா எல்லாரும் எங்க? என்றபடி அங்கிருந்த ஒரு கேரட்டை எடுத்து கடித்தாள். வசீகரன் கையில் இருந்த சமையல் கரண்டியுடன் அவள் பக்கம் திரும்பி பார்த்து மேல் நோக்கி கையை காட்டினான். முதலில் மான்விழிக்கு அவன் சொன்னதற்கான அர்த்தம் புரியவில்லை. பின்பு புரியவே அவள் முகம் மாறியது. தவறிட்டாங்களா? தயக்கமாக கேட்டாள். ஆமா, அம்மா ரீசன்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததும் அந்த அதிர்ச்சியில அப்பாவும் இறந்துட்டாங்க. சாரி மிஸ்டர் ஜோ. ஹே, நீ எதுக்கு சாரி கேக்குற? என்ன நடக்குமோ அதான் நடக்கும். சரி வா, சாப்பிடலாம் என்று அவன் சாதாரணமாக காட்டிக்கொண்டாலும் அவனுக்குள் இருக்கும் வேதனையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் சமையல் ருசியாகவே இருந்தது. இருவரும் உண்டு முடித்து அவன் வீட்டை சுற்றி காமித்தான் வசி. உங்க அம்மா போட்டோ நான் பார்க்கலாமா? சாரி விழி, அவங்க போட்டோ பார்த்தா நான் ரொம்ப வீக் ஆகிற மாதிரி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்சல் பண்ணி லாக்கர்ல வச்சிருக்கேன். இப்போ இங்க போட்டோ இல்ல, ஆனா நான் கண்டிப்பா காட்டுறேன். உன்னை பார்க்கும்போது, நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என் அம்மா கூட இருக்க மாதிரியே தோணும். ஏன் தெரியுமா? அவங்களும் உன்ன மாதிரி தான் என்ன ஜோ ஜோன்னு கூப்பிடுவாங்க. சிறு கசந்த புன்னகையுடன் சொன்னவனை கண்டு என்ன சொல்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. இருவரும் நீண்ட நேரம் கதைத்தார்கள். பின் நேரம் ஆனதால் வீட்டுக்கு கிளம்பலாம் என்று மான்விழி அவள் ட்ரெஸ் மாத்தி கொண்டு வர அவள் முன் வந்து நின்றான் வசீகரன். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காத விழி. நான் நாளைக்கு மும்பை போறேன் ஹையர் ஸ்டடீஸ்க்கு. ஸோ திரும்பி வர 3 years ஆகும். அடுத்து இந்த வசி உன் முன்னாடி ஒரு நியூராலஜிஸ்ட் டாக்டரா தான் வந்து நிற்பான்.
இந்த 3 வருஷத்துல என்ன வேணாலும் ஆகலாம். அதனால இப்பவே சொல்லிடணும்னு தோணுது. மான்விழி என்னவென்பது போல பார்த்தாள். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் வெளி. ஐ எம் டீப்லி லவ் வித் யூ என்று அந்த ரிங்கை அவள் முன் நீட்டினான். மான்விழி அவனை நேர்பார்வை பார்த்தாள். மிஸ்டர் ஜோ, நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும். எனக்கு இப்ப காதலிக்க நேரம் இல்ல. நம்ம 2 பேரும் இன்னும் நம்ம லட்சியத்தை அடையல. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேணான்னு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க, பாப்போம். தெளிவுடன் பேசினாள். அவள் பேச்சில் இருந்த தெளிவு அவனுக்கு சரி என்று பட்டது. சரி வெளி, நீ சொன்ன மாதிரி நான் 3 வருஷம் கழிச்சு வரேன். அது வரைக்கும் நம்ம இப்ப இருக்க மாதிரியே இருக்கலாம் என்று வசியும் தலை அசைத்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் அவர்கள் வாழ்க்கையை நோக்கி நகர்ந்தார்கள். தீரன் திடீரென்று காணாமல் போனது மான்விழிக்கு என்னவோ போல் இருந்தது. அவளும் முடிந்தவரை அவனை பற்றி தெரிந்து கொள்ள நினைத்தாள். ஆனால் அவளுக்கு அவனை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவன் படிக்க ஃபாரின் சென்று விட்டான் என்ற தகவல் தாத்தா வழியில் தெரிந்தது. அவன் எப்பொழுதாவது வருவான் என்று அவளும் எண்ணி அமைதியாக இருந்துவிட்டாள். வருடங்கள் கழிந்தது. வருடங்கள் கழிய தோற்றமும் மாறி அந்த குழந்தை முகமெல்லாம் மாறி அழகு பதுமையாக இருந்தாள் மான்விழி. இத்தனை வருஷம் அவள் ஆசைப்பட்டதை கஷ்டப்பட்டு அடைந்து விட்டாள். இன்று அவளுக்கு பட்டமளிப்பு விழா. அது மட்டுமல்லாமல் காலேஜ் டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட் அவள்தான். மான்விழி என்று சத்தம் கேட்டு அழகு ஓவியமாக அந்த மயில் வண்ண காட்டன் சேலையில் மேடை ஏறி நடந்து வந்தாள் மான்விழி. அவளுக்குத்தான் முதல் பட்டம் கொடுக்கப்பட்டது. இதற்குத்தான் அத்தனை கஷ்டமும். ஃபைனலி அவள் லட்சியத்தை அடைந்து விட்டாள். இப்பொழுது அவள் வெறும் மான்விழி அல்ல, மான்விழியால் MBBS. சந்தோஷம் மின்ன அந்த டிகிரியை மார்போடு இறுகி அணைத்தபடி நடந்து வந்தவள் முன் திடீரென்று இத்தனை வருஷம் கழித்து ஆளே மாறிப்போய் கைகளில் பூங்கத்துடன் மேன்லி லுக்குடன் வந்து நின்றான் வசீகரன் ஜோஸ். இதை மான்விழி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஒரு மாதிரி அதிர்ந்து போய் நின்றவள் உணரவே சில நொடிகள் ஆனது அவளுக்கு. அதைவிட இன்ப அதிர்ச்சியாக வசீகரன் திடீரென்று அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவளுக்காக வாங்கிய மோதிரத்தை எடுத்து நீட்டியவன் அவள் கண்களை பார்த்தபடி கேட்டான். இப்போ அதே காதல் மாறாம திரும்பி வந்திருக்க. வில் யூ மேரி மீ என்றான் கண்களில் காதலுடன். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் RJ மோனிகா.